இனிய நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் கிரிஜாராஜன். நானும் என் கணவரும் திரு எஸ்.கே. ராஜன் அவர்களும் சேர்ந்து இந்த தியானோதயம் என்ற நிகழ்ச்சியை இப்பொழுது நடத்தி கொண்டு வருகிறோம். இப்ப நம்ம பாடி எனர்ஜி ஆம்பிளிபிகேஷன் டெக்னாலஜி, அதாவது உடலின் சக்தியை எப்படி பெருக்குவது, எப்படி கூட்டுவது, அதன் தொழில்நுட்பம் என்ன, அதன் செய்முறை என்ன, இதை பற்றி பார்க்கலாம். திரு எஸ்.கே. ராஜன் அவர்கள் சொல்வார்கள். So my dear friends and my dear masters and gods, today we are having a topic, body energy amplification technology. Now that we have entered the spiritual path, we have to examine how we can keep our body intact and enable us to do further work on this spiritual realm. இப்ப நாம ஆன்மீகம்ங்கிற பாதையை தேர்ந்தெடுத்ததுனால இந்த உடலை எப்படி ஆரோக்கியமாக எப்பொழுதும் சக்தி வாய்ந்ததாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். The body needs a lot of energy, and this energy should sustain us to do all the work that we desire to do as responsible citizens of this cosmos. நம்ம உடலை நல்ல ஆரோக்கியமாகவும் துப்புரவாகவும் வச்சுக்கணும். அப்பதான் நம்ம நிறைய வேலைகளை, ஆன்மீக பணிகளையும் கூட சேர்த்து நம்மளால செய்ய முடியும். நிறைய வேலை இருக்கு. ஒரு புள்ள ஒரு குடிமனாக, இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் குடிமகனாக நாம் இருக்கும்போது நம்ம உடலை சீராக வைத்துக் கொள்வது என்பது மிக மிக அவசியமானது. அது பொறுப்பு இருப்பவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். As we all know, our beloved founder Brahmarshi Patriji undertakes tours to visit interior villages, towns and so many other cities throughout the world, and that too he does 365 days in the year. நம்ம மதிப்புக்குரிய பிரம்மர்ஷி பிதாமகர் பத்ரிஜி அவர்கள் எவ்வளவு தூரம் எல்லா ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் இன்னும் மிகவும் உட்பகுதியான பிரதேசங்களுக்கெல்லாம் சென்று எவ்வளவு அவர் வேலை செய்கிறார், எவ்வளவு அவர் பிரயாணம் செய்கிறார் என்றால் அதற்கு அளவே இல்லை. அப்படி அயராமல் உயர்த்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அவரால் செய்ய முடிகிறது என்றால் அவர் உடலில் பெரிய ஆரோக்கியமும் சக்தியும் இருக்கின்றது என்றார். So to visit these remote places, unless there is a determination and the body cooperates with the work cannot be done to reach the masses. அந்த மாதிரி எங்கேயோ தள்ளி குக்கிராமங்கள் அங்கெல்லாம் செல்லணும்னாக்கா மனதிலும் சரி உடல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். அப்பதான் அதெல்லாம் செய்ய முடியும். அப்பதானே இந்த ஆன்மீக பணி செய்யும் பலன் கிடைக்கும், எல்லாருக்கும் போய் சேரும். இது அதனாலேயே அவர் அதை தலைமை கொண்டு எல்லா கிராமங்களுக்கெல்லாம் கூட சென்று அங்கெல்லாம் கூட இந்த தியானத்தை பரப்பி எவ்வளவோ பணி செய்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் உடலில் நிறைய சக்தி இருக்கிறது. Unless we keep the body in absolute perfection, we will not be able to discharge the functions that we desire to do in our minds. நம்ம மனதில் ஆசை இருக்கலாம், இந்த பணியை செய்யலாம், அந்த பணியை செய்யலாம். ஆனால் உடலில் சக்தி இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. அதனால் அந்த உடலில் சக்தியும் ஆரோக்கியம் அது பெருக வேண்டும் என்றால் சக்தியை பெருக்க வேண்டும், கூட்ட வேண்டும். So we have to understand how we can retain the strength in our system, that is in our physical bodies, by taking up activities which are suitable to us, and we should be able to conserve that energy to discharge our duties. நம்முடைய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும், நம்முடைய ஆன்மீக பணியை தொடர வேண்டும். இதற்கெல்லாம் நிறைய சக்தி வேண்டியிருக்கிறது. So one of the first things that we have to do
is to prepare a checklist to see that our body is retaining the strength and gaining the strength too to do our work. நம்ம உடலை நன்றாக சீராக வைத்திருக்கின்றோமா, சீரான பாதையில் போய்கொண்டிருக்கிறதா, அதில் நிறைய சக்தி இருக்கின்றதா என்று நாம் அவ்வப்பொழுது சோதித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நாம் சில குறிப்புகள்லாம் வைத்துக் கொண்டு அதன்படி நாம் இருக்கின்றோமா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். This body that has come to us after many lifetimes, and during this lifetime it has come to us so that it will be a temple for us and enable us to do the work that we are supposed to do and achieve the purpose of our lives. இந்த உடலானது பல ஜென்மங்கள் காத்திருந்து நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு பொக்கிஷம். இது ஒரு கோவில் போல, நாம் வசிக்கும் ஒரு கோவில், நாம் வாசம் செய்யும் கோவில். அதை எப்படி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சில நியதிகளுக்கு உட்பட்டதாகும். அதனால் அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கின்றோமா அன்றாட வாழ்க்கையில் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். We cannot ignore the requirements of the body, nor can we do something which will spoil the functions of the body, because these will interfere with our spiritual work. நாம் உடலை நல்ல ஆரோக்கியமாக சக்தி வாய்ந்ததாக வைத்துக் கொண்டால்தான் நம்முடைய ஆன்மீக பணியானது தொடர்ச்சியாக எந்த தங்குதலையும் இன்றி சென்று கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. So there are certain do's and don'ts in respect of maintaining the body at its perfect optimum level. உடலை நல்ல அதிக சக்தி வாய்ந்த நிலையில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சில நியதிகள், கோட்பாடுகள் இருக்கின்றன. அதை நாம் தினமும் அனுசரிக்க வேண்டும், அன்றாட வாழ்வில் அனுசரிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். One of the first requirements of the body is rest and recuperation. உடலுக்கு முதலில் தேவையானது ஓய்வு மற்றும் சரி செய்து கொள்ளுதல், தன்னைத்தானே குணமாக்குதல். So through the recuperation, the body comes back to its normal state. அது தன்னைத்தானே குணமாக்கும் சக்தி கொண்டது. அதை தன்னைத்தானே குணமாக்கி கொண்டு அவ்வப்பொழுது அந்த சகஜ நிலைக்கு வந்துவிடும். நார்மல் ஸ்டேட் என்று சொல்கிறார்களே, அந்த சாதாரண நிலைக்கு அது திரும்பி வரும். திரும்பி சக்தி குறைந்து வேறொரு நிலைக்கு போய் மறுபடியும் அது குணமாக்கி கொண்டு பழைய நிலைக்கு திரும்பிவிடும். As we all know, when we retire during the day after the full day's work, the first thing we do is take to sleep. நாம் நாள் முழுவதும் கடின உழைப்பு வேலைகள் செய்து அதன் பின் நாம் இரவு படுக்க போகும்போது நன்றாக உறக்கம் வந்துவிடுகிறது, அப்படியே குந்தியே போய்விடுகிறோம் இல்லவா? அப்பொழுதுதான் நமக்கு அந்த ஓய்வும் கிடைக்கும், குணமாக்கவும் செய்யும். உடலில் தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும். Unless the sleep is good and peaceful, we will not be able to obtain energy during rest too. நாம் ஓய்வெடுக்கும் போது, அதாவது உறக்கத்தில் நமக்கு நிறைய ஆற்றலும் சக்தியும் மற்றும் குணமாக்கும் செயலும் நடைபெறுகின்றது. அதனால்தான் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுந்திருக்கிறோம். As we all know, even doctors who attend to patients and treat them, they prescribe medicines, but the medicines invariably are meant to make all the organs in the body attain peaceful rest. இது நல்ல அமைதியான ஒரு ஓய்வு கிடைக்க வேண்டும் என்றால் மருத்துவர்கள் கூட அதற்கு வேண்டிய மருந்துகளை தான் கொடுக்கிறார். ஏனென்றால் நமக்கு இந்த ஓய்வு தேவை, அதே சமயம் சக்தியும் தேவை, குணமாக்கவும் வேண்டும். இரண்டும் கிடைத்து விடும்படியான ஒரு மருந்துகளைத்தான் அவர்களும் நமக்கு கொடுக்கிறார்கள். நாம் முக்காவாசி அதில் உறங்குவதற்கான மருந்துகள் இருக்கும். அதனால் உறக்கத்திற்கு சென்று உறக்கத்தில் தான் நமக்கு ஓய்வும் கிடைக்கும், குணமாக்குதலும் நடக்கும். So there is a tranquilizing element in all the medicines that are prescribed for the human body right from the days when medicines were invented. அந்த மருந்துகள் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டனவோ, ரசாயன மருந்துகள்,
அந்த காலத்திலிருந்தே அந்த நாள் தொட்டு இப்பொழுது கூட அந்த மருந்துகளில் நிறைய போதை கொடுக்கும்படியாக, அதாவது உறக்கத்திற்கு செல்லும்படியாக தூக்க மாத்திரை போல அது கொஞ்சம் சேர்க்கப்பட்டது. அந்த ஒரு ரசாயனமானது அதில் சேர்க்கப்பட்டுதான் இருக்கு. There is nothing which can give you a relief from all the work that we have been doing and to get rest for the body than absolute sleep. உடலுக்கு நிறைய உழைப்பின் காரணமாக அதற்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஓய்வும் தேவைப்படுகிறது, அதே சமயம் உறக்கமும் தேவைப்படுகிறது. ஓய்வு மிகவும் மிகவும் முக்கியமானது. So, coming back to the aspect of sleep, there are certain points that we have to remember. The sleep should be of quality level. நமக்கு உறக்கம் மிகவும் அவசியமானது என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எல்லோருக்கும் அது கிடைக்கின்றது. இயற்கை கொடுத்துள்ள வரப்பிரசாதம். இருந்தாலும் அந்த உறக்கமானது எப்படி இருக்க வேண்டும், எப்படி அது உன்னத உறக்கமாக இருக்க வேண்டும், நல்ல நமக்கு ஆசுவாசத்தை கொடுக்கும்படியாக இருக்க வேண்டும், உடலை குணப்படுத்தும்படியான உறக்கமாக இருக்க வேண்டும். அதுபோல் உறக்கமானது நல்ல முழு சமாதானத்தையும் கொடுக்கும் ஒரு உறக்கமாக இருக்க வேண்டும். So, when a worker who has done work the whole day takes to sleep, when he gets up in the morning, he is able to be fresh so that he is once more active as as a butterfly, so that he can carry out all his jobs during the whole day. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு கூலி தொழிலாளி தன் வேலைகளை எல்லாம் முடித்து இரவில் படுக்க போகும்போது மிகவும் சோர்வாக உறங்கி விடுகிறார். இல்ல ஆழ்நிலை உறக்கத்தை அவர் தழுவி காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பட்டாம்பூச்சி போல் மறுபடியும் நிறைய வேலை செய்வதற்கு ஆயத்தமாகி விடுகிறார். அப்படி சுறுசுறுப்பாக தன் நாளை அவர் ஆரம்பிக்கிறார். So, we have to regulate the sleep by ensuring that we do not sleep for more than the required number of hours, but also have the minimum hours of sleep every day so that we retain the strength in our body and we are able to be very active the next day and subsequent days too. இது தூக்கமானது மிக முக்கியமானது. அதனால் நாம் ஆழ்நிலை உறக்கத்திற்கு செல்ல வேண்டும். மிக கம்மியாகவும் இல்லாமல் மிக அதிகமாகவும் இல்லாமல் உறக்கமானது அளவானதாக இருக்கும். So one of the paths, that is meditation, also helps you in enabling you to get a very good sleep. இப்பொழுது நாம் தியானம் கற்று வருகிறோம். இந்த தியானமானது நமக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை கூட நமக்கு தேவையானால் அது கூட அளிக்க முடியாததான் இருக்கிறது. அதை கூட அளிக்க வல்லது. In the initial starting stages, many meditators always come with a query that when I am doing meditation, I am going into sleep automatically. Is it required or should I avoid it? நிறைய பேர் ஆரம்பத்தில் கேட்பார்கள், இப்படி தியானம் செய்யும் போது உறங்கி விடுகிறேனே, அது தவறா? உறங்கலாமா? இல்லை திரும்பவும் எழுந்து திரும்பவும் தியானத்தை பயிற்சி செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார்கள். ஆனால் உறக்கமானது மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு அது தேவை என்றால் தியானம் உங்களுக்கு அந்த உறக்கத்தை கொடுத்துவிடும். கவலை வேண்டாம், உறக்கம் வந்தாலும் பரவாயில்லை, தியானம் செய்யுங்கள். Meditation also leads you to sleep, but when meditation leads you to sleep, that is known as yoga nidra. தியானமானது உங்களை உறக்கத்திற்கு அழைத்து செல்லும். ஏனென்றால் உங்களுக்கு மிக அவசியமானது, முக்கியமானது. அப்படி செல்லும் போது உங்களுக்கு அந்த உறக்கம் கிடைத்துவிடும். அந்த உறக்கத்திற்கு பெயர் யோக நித்ரை. 1 hour of yoga nidra, that is sleep during a meditation, is equal to 3 hours of normal sleep. 1 மணி நேரம் அப்படி நாம் யோக நித்ரையில், ஆழ்ந்த யோக நித்ரையில், அதாவது தியானத்தில் சென்று விட்டால் அப்பொழுது அது எப்படி என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலானது எப்படி என்றால் அது ஒரு 3 மணி நேரம்
உறங்குவதற்கு சமமானதாக அவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்கிறது. 3 மணி நேரம் சாதாரண உறக்கத்தையும் உறக்கத்திற்கு பதிலாக யோக நித்ரை 1 மணி நேரம் செய்தாலே போதும். So after that yoga nidra is over, you can always see, satisfy yourself that you have become absolutely active and cheerful to carry out any other work. அந்த யோக நித்ரை முடிந்த பின் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் துள்ளி குதித்து எழுந்து இன்னும் நிறைய வேலைகள் செய்வதில் ஈடுபட்டு. The point to be remembered regarding sleep is that you should not sleep at odd times, nor should you sleep for long hours when the body does not need it. நீங்கள் உறக்கம் என்பதை எடுத்துக்கொண்டால் அதில் கண்ட நேரத்தில் எல்லாம் உறங்குவது அது தவிர்க்கப்பட வேண்டும். மற்றும் ஆழ்நிலை உறக்கத்திற்கு சென்று விட வேண்டும். அதிகப்படியான உறக்கத்தையும் தவிர்க்க வேண்டும். உங்கள் உடம்புக்கு அது தேவையில்லை. அப்படி உங்களுக்கே தெரியுமா? அதனால் அதிகப்படியாக உறங்கக்கூடாது. It is advisable that we have a regular time for going into sleep so that the body adjusts to that particular timing. நாம் எப்பொழுதுமே ஒரு உறக்கத்திற்கு என்று ஒரு நேரம் குறித்து கொண்டு ஒரு அலாம் அப்படி வைத்துக் கொண்டு அப்பொழுது அப்படி வைத்துக் கொண்டால் நமக்கு சரியான அளவு தூக்கம் கிடைக்கும். அதிகப்படியான உறக்கத்தை தவிர்க்க இது நல்ல ஒரு உபகரணமாக இருக்கும். The body clock will adjust itself automatically so that you continue to follow that particular procedure of getting up only at a particular time each day. உங்கள் உடலானது அந்த ஒரு உடலில் இருக்கும் ஒரு நேரம் அது நிர்ணயிக்கப்பட்டு அந்த அளவு மாத்திரம் நீங்கள் உறங்குவீர்கள். அதிகப்படியான உறக்கத்தை தவிர்த்து விடலாம். Those who sleep during the daytime should ensure that the daytime sleep does not cover very long periods like 4 hours, 3 hours, or etc. இந்த மதியம் உறங்குபவர்கள் அதாவது பகல் நேரத்தில் உறங்குபவர்கள் நிறைய நேரம் தூங்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம், அதற்கு மேல் உறங்கவே கூடாது. 4-5 மணி நேரங்கள் பகல் நேரத்தில் உறங்கவே கூடாது. நம் உடலானது நாம் ஒரு நேரத்தை நிர்ணயித்து வைத்துக் கொண்டால் அது தினமும் அதே பயாலஜிக்கல் கிளாக் என்று சொல்கிறார்கள். அந்த உடலுக்கு தெரியும் எப்பொழுது உறங்க வேண்டும், எப்பொழுது எழ வேண்டும் என்று. அதனால் அது இயற்கையாகவே அதற்கு பழக்கப்பட்டு போய்விடும். Short periods of nap, afternoon naps, especially after a lunch, is advisable, but not in a lying position, but in a sitting position. அதாவது கொஞ்சம் வயதானவர்கள் அவர்கள் மதியம் உணவு முடிந்த பின் சிறிது நேரம் ஒரு குட்டி தூக்கம் என்று சொல்வார்களே, கூனி தூக்கம், அது போல் ஒரு குட்டி தூக்கம் போட்டுக் கொள்ளலாம். அது படுத்துக்கொண்டு உறங்கக்கூடாது. உட்கார்ந்தபடியே அந்த உறங்க வேண்டும். அப்பொழுது அது ஆழ்நிலையாக இருக்கும். நல்ல ஒரு நமக்கு சக்தியை அளிக்க வல்லதாக இருக்கும். ஒரு தியானம் போல்தான் அது குட்டி தூக்கம் என்பது. If we analyze the habits of industrial workers across the world, we find that in Japan, many of the workers or most of the workers are given half an hour rest only for taking up afternoon naps after the lunch period is over. ஜப்பானில் பார்த்தீர்கள் என்றால் அங்கு உழைக்கும் திறனானது உலகத்திலேயே அதிகப்படியான சமாஜம் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் என்பது. அது எப்படி கிடைக்கிறது என்றால் அவர்கள் அந்த வேலையாட்களை மதியம் உணவிற்கு பின் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ள சொல்வார்கள். அப்பொழுது அவர்கள் குட்டி தூக்கம் போடுவார்கள். அப்படியாக அவர்களது திறன் அதிகரிக்கின்றது என்பதை கண்டறிந்துள்ளார் ஆராய்ச்சியாளர். It has been proved that productivity improves when the workers are more cheerful and more active after short periods of rest and recreation. சிறிது நேரம் அவர்களுக்கு ஓய்வும் அல்லது வேற ஏதாவது கேளிக்கையோ இருந்தால் அவர்கள் இந்த வேலை திறன் அவர்களது வேலை திறன் கூடுகின்றது, அது அதிகரிக்கின்றது என்பதை அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஓயாமல் வேலை செய்து கொண்டே இருந்தாலும் அது நல்லதல்ல.
மத்தியில் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு மற்றும் கேள்வி கேட்டு அவர்களுக்கு விடுப்பு கொடுக்கிறார்கள். The best advice for spiritual seekers is to go into meditation, sitting on the bed and gradually getting into sleep. And this will help you in a big way. தியான பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் தினமுமே ராத்திரி இந்த படுக்கை மீதே அமர்ந்து கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் சென்று மனதில் இருக்கும் எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றி அதன் பின் படுக்க போனால், அதன் பின் தூங்கினால் அது மிகவும் அருமையான தூக்கமாக, ஆழ்நிலை தூக்கமாக இருக்கின்றது, அளவான தூக்கமாக இருக்கும். மற்றும் காலையில் எழுந்திருக்கும் போது நிறைய புத்துணர்ச்சி, நல்ல ஒரு ஆற்றல் அதெல்லாம் கிடைக்கும். This is because there are no worries when you go to bed and you are able to have continuous hours of sleep without the interference of any dreams or any other thoughts. இது படுக்க போகும் முன் தியானம் செய்வது என்பது ஏன் அவசியம் என்றால், அது மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் வெளியேற்றி விடுகிறது, எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றி அதன் பின் உங்களுக்கு நிம்மதியான ஒரு கவலையற்ற நல்ல ஒரு அமைதியான உறக்கம், ஆழ்நிலை உறக்கமானது உங்களுக்கு கிடைக்கிறது. இது உங்கள் திறனை கூட்டும், உங்கள் சக்தியை பெருக்கும். So while what are the do's, there are also certain don'ts, and one of the most important is never have your mind with a lot of tension and worry when you go to bed, because you will tend to have sleep which is not peaceful or which is not quiet. நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தோம், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது என்றால், மனதில் நிறைய கவலைகளையும் கஷ்டங்களையும் வைத்துக் கொண்டு உடனே உறங்க செல்லக்கூடாது. அவற்றையெல்லாம் வெளியேற்றி விட வேண்டும். தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் மனமானது காலியாகி நல்ல ஒரு உறக்கமும் நல்லபடியாக இருக்கும். இல்லை என்றால் அந்த கவலைகள் எல்லாம் மனதில் நிரம்பி இருக்கும் போது உடலில் அந்த சக்தி கிடைக்காது, நமக்கு உறக்கமும் சரிவர நல்ல உறக்கமாக இருக்காது. And when we go to bed towards the end of the day, that is at night, it's better to have your stomach only half full, not completely full, because that will interfere with your sleep. நாம் உறங்குவதற்கு 3 மணி நேரம் முன்பாகவே நம்ம இரவு உணவை முடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாதியாவது செரிமானம் நடந்து வயிற்றில் பாதி காலியாக இருக்கும். இல்லை என்றால் அது முறுக்கமானது சரிவர கிடைப்பதற்கு அனுகூலமாக இருக்காது. One other way which many people follow is by reading spiritual books and then getting into the process of sleep. சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆன்மீக புத்தகங்களை வைத்து படித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி படித்துக் கொண்டே இருக்கும்போது நல்ல உறக்கம் வந்துவிட்டால் அப்படியே உறங்கி விடுவார்கள். அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது அந்த புத்தகங்களை படிக்கும் போது கூட மனதில் இருக்கும் எண்ணங்கள் எல்லாம், கவலைகள் எல்லாம் வெளியேறி நல்ல ஒரு உறக்கத்தை நமக்கு அது அளிக்க வேண்டும். So let us follow these principles and you will definitely get a very good sound sleep to enable you to carry out the spiritual work the next day. இப்படி நீங்கள் செய்து கொண்டே வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆனந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு நிறைய ஆன்மீக பணியில் ஈடுபட்டு நல்ல ஒரு நிம்மதியான ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையை எல்லோரும் வாழ முடியும். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.